எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் ரசம் தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தானே இப்படி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூட. இது நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு, இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நம்ம வறுத்து வச்சுருக்க முடக்கத்தான் இலையை சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது கூட ஒரு தக்காளியை சேர்த்து கரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இடித்து வச்ச மிளகு, பூண்டு, ஜீரகம், முடக்கத்தான் கீரை வச்சுக்கலாம். இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், அது காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரை ரசத்தை ஊற்றிக்கலாம். இது நல்லா நுர வந்துடுச்சுங்க. இப்போது மல்லித்தலை போட்டு இறக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான முடக்கத்தான் கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து முட்டி வலி மற்ற எல்லா வலிக்கும் சிறந்த ஒரு நாட்டு மருந்து தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.